இன்னைக்கு ஒரு சேலஞ்சு நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளா, நல்ல விஷயமா இருக்கிறத சுவிசேஷத்தை மறுபடியும் பேசுறவங்க கெட்ட விஷயத்தை பேச மாட்டாங்க. கெட்ட விஷயத்துக்கும் நமக்கும் ரொம்ப தூரங்க. நல்ல விஷயத்தை பேசுற நமக்கு கெட்ட விஷயத்தோட என்னங்க சம்பந்தம்? கெட்ட காரியங்களோட நமக்கு என்னங்க சம்பந்தம்? நம்ம யாரு? நல்ல விஷயத்தை பேசுகிறவர்கள், நல்ல தேவனை ஆராதிக்கிறவர்கள், நல்லவரை நாம் துதிக்கிறவர்கள் ஆகினால நாமளும் நல்லவர்கள். ஆமென். நாமளாக நாம் நல்லவர்கள் அல்ல, அவர் நல்லவரானதுனால நாமளும் நல்லவங்க. அதனால சொல்றான், again I'm reminding you. Happy Resurrection Day. Amen. 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 I see you all so beautiful. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பாடுகளை தியானித்தோம். நிறைய இடங்கள்ல நீங்க இப்ப மூவிஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா பாடுகளை ரொம்ப தத்ரூபமா காமிச்சிருப்பாங்க. ஆண்டவர் எப்படி எல்லாம் பாடுபட்டாரு, ஆணிகள் அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தினது எல்லாம் காமிப்பாங்க. பியூட்டிஃபுல். அது ரொம்ப நமக்கு அப்படியே வேதனையா இருக்கும். அதை பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கும், கேட்கறதுக்கு அவ்வளோ காரியமா இருக்கும். ஆனா நீங்க நிறைய இப்போ பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் நிறைய மூவிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த உயிர்த்தெழுதல ஒரே ஜஸ்ட் லாஸ்ட் சீன்ல காமிச்சு முடிச்சிடுவாங்க. பட் மோஸ்ட் பவர்ஃபுல் திங் என்ன தெரியுமா? என் தேவன் உயிர்த்தெழுந்தார். மரணம் அவரை ஜெயிக்கவில்லை, பாதாளம் அவரை மூடி வைக்க முடியவில்லை. என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறது. இந்த நம்பிக்கை தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. ஆமென். அவர் தேவன். மற்ற எல்லாவற்றுக்கும் அவருக்கும் வித்தியாசம் என்னவென்றால், ஜீசஸ் லிவ்ஸ். அவர் ஜீவனோடு இருக்கிறார். பாதாளம் அவரை கட்டி வைக்க முடியலங்க. மரணத்தை ஜெயித்து, மரணத்தை ருசி பார்த்தானா, ஆனா மரணத்தை ஜெயித்தார். சில பேருடைய மரணங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். நான் எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டருடைய அவருடைய சாட்சி கேட்டுக்கொண்டிருந்தேன். அவங்களுடைய மாமியார் இறக்கும் போது இன்னைக்கு அவங்க முடிக்க வேண்டிய பைபிள் பகுதியெல்லாம் படிச்சுட்டு நல்லா உட்காந்துருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சவுண்டு, பயங்கரமாக சவுண்டு போட்டாங்களாம். சவுண்டு போட்டோடனே இவர் போய் பார்த்தா ஃபுல்லு நல்லா வேர்த்து இருக்குது. வேர்த்துன உடனே அவருக்கு தெரிந்த ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார். அவர் அந்த பாஸ்டர் கிட்ட அவங்க மாமியார் கிட்ட ஜெபம் பண்ண வச்சிருக்கிறாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு ஆமேன்னு சொன்ன பிறகு திரும்பி பார்த்து இந்த ஊழியக்காரர் அவர்கிட்ட பேசினாராம். அவர் சொன்னாராம், இன்னொரு ஆயிடுச்சு, அவங்களுடைய நேரம் முடிஞ்சது. நீ இந்த ஃபோன் கால் வச்சு நீ திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவங்க மரித்து போயிருப்பாங்க. ஏன்னா நான் 2 தூதர்களை பார்த்தேன். அவர்களை எடுத்துக்கொள்ளும்படியாக, அவர்களை வரவழைக்கும்படியாக 2 தூதர்களை நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திரும்பி பார்த்தா ஃபோன் வைக்கிறதுக்குள்ள அவர்கள் தேவனுக்குள்ளே நித்திரை அடைந்திருந்தார்களாம். ஏன் சொல்றேன்னா, இப்போ பாருங்களேன், நம்ம ஒருத்தவங்களை கூப்பிடுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, ரொம்ப ஒரு பெரிய ஆள், அவர்களை கூப்பிடணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போய் அவங்கள என்ன பண்ணுவோம்? ஏர்போர்ட்ல இருந்து அவங்க என்ன இருந்தாலும் வரப்போறாங்க தானே. எங்களுக்கும் கூட நான் ரொம்ப அதை ருசித்து நினைச்சுப்பேன். எங்களை விடுறதுக்கும் ஒரு சில பேர் நாங்க போய் வந்துட போறோம். ஆனால் எதன் நிமித்தமாக நாங்க வந்தாலும் சில நேரங்களில் ஏர்போர்ட்டுக்கு வந்து கூட்டிட்டு வர்றது எதனால? எல்லாரும் சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஐயோ நான் வருவேம்மா, நான் வரேன்னு சொல்றீங்க. எதுக்குன்னா அந்த ஒரு ஆசை, ஒரு அன்பு இல்லையா? அதை போல ஆண்டவருக்கும் அவருக்காக வாழ்ந்தவங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு தூதர்களை அனுப்பி என் பிள்ளைய கூட்டிட்டு வா. சும்மா என் பிள்ளை என்ன எப்படி இருந்தாலும் உங்க பரலோகம் தான் வரப்போறாங்க, என் கூட தான் நித்தியத்தில் இருக்க போறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஹானர் பாருங்க. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், கர்த்தருக்காக வாழ்வது எப்பொழுதுமே நமக்கு 100/100 நமக்கு அது பெரிய பெரிய லாபம். ஆமென். ஏன்னா உயிரோடு இருப்பது மாத்திரமல்ல, மரித்தாலும் அது நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அவர்களை பத்தி யோசித்தேன். ஏன்னா எனக்கு அப்பப்போ அந்த அவர்களுடைய சில பேருடைய சாட்சி நம்மளை அப்படியே தொட்டுடும். பாத்தீங்களா? சில பேருடைய சாட்சி நம்ம என்ன பண்ண முடியாது, மறக்கவே முடியாது. சில பேருடைய வார்த்தைகள் நமக்கு அப்படியே உள்ளத்துல தங்கிடும். Some people when they speak it just stays on
யூ cannot erase. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த ವಲ್ಲಮೆயை ರುಸಿತವர்கள், ಪುನರುತ್ಥಾನದ ಬಲವನ್ನು ಅನುಭವಿಸಿದವರ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. ಪುನರುತ್ಥಾನ ಅನುಭವ ನಮಗಿರಬೇಕು. ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ, ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿ, ಸುವಾರ್ತೆ ಅಂದ್ರೆ ಏನು? ಎಷ್ಟೋ ಸತಿ ನಾನು ಹೇಳಿದ್ದೀನಿ, ಸುವಾರ್ತೆ ಅಂದ್ರೆ ಏನು? ಸುವಾರ್ತೆ ಅಂದ್ರೆ ಯೇಸು, ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡೋದೇ, ಆತನು ನಮಗಾಗಿ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ ಎಂಬುದೇ ಸುವಾರ್ತೆ. ಇದನ್ನು ನಾವು ನಂಬಿದಾಗ ಅದು ನಮಗೆ ಬಲವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೆ. யாரோ சொன்னதுனால இல்ல, எனக்கு நானே நம்பணும். ஆண்டவர் எனக்காக மரித்தாருன்னு நான் நம்பணும். ஆண்டவர் எனக்காக உயிர்த்தார், எனக்காக இண்டிவிஜுவலா. விசுவாசம் என்பது இண்டிவிஜுவலா இருக்கிறது, அது கலந்து கூட்டமா இல்ல. எனக்கு 100 பேர் மத்தியில் இருந்தாலும் எனக்கு எனக்கு தான். நான் விசுவாசித்தாதான். இப்போ நான் சாப்பிட்டா தானங்க என் வயிறு ரொம்ப. பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நான் பார்த்து உட்கார்ந்த என் வயிறு ரொம்பமா? அதே போலதான் விசுவாசமும். நிறைய நாட்கள்ல மனைவி விசுவாசிச்சா கணவனுக்கு என்ன இருக்காது, அந்த விசுவாசம் இருக்காது. கணவன் விசுவாசித்தா மனைவி விசுவாசத்துல இருக்க மாட்டாங்க. அப்ப அவர்களுடைய விசுவாசம் அவங்களது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரோட விசுவாசம் எனக்கு நான் விசுவாசிக்கிறேன்னா, இந்த உயிர் தெழுந்த நாளில ஒன்னே ஒண்ணு, டு ஐ பிலீவ்? எனக்கு விசுவாசம், என்னுடைய விசுவாசம் லெவல் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு நான் நம்புறேன். நம்பினதுனால தான் இங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று நம்பினதுனால தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம். ஆமென். இங்க வந்திருக்க சும்மா வரல. நம்ம உயிரோகம் எல்லாம் காடு மேடு பள்ளங்க எல்லா இடங்களிலும் இன்னைக்கு ஒரே ஒரு கோஷம், ஜீவனுள்ள தேவன் என்று எல்லா இடங்களிலும் கோஷம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. பிசாசு இது தடுக்கவே முடியாதுங்க. பிசாசு சபை தேவனுடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை அனுபவிக்கிறதை பிசாசு தடுக்க முடியாது. ஆமென். What did the word say? ஆண்டவர் சொல்றாரு, ಪಾತಾಳத்தின் வாசல்கள் ಮೇರ್ಕೊಳ್ಳಾದ, ಪಾತಾಳದ ಬಾಗಿಲುಗಳು ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಮುಚ್ಚದು. ಪಾತಾಳದ ಬಾಗಿಲುಗಳು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಎಂದಿಗೂ ಅದೇನ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಬೀಳಿಸಲಾರದು. ಯಾಕಂದ್ರೆ ಪುನರುತ್ಥಾನ ಬಲವನ್ನು ಯಾರು ಎದುರಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಪುನರುತ್ಥಾನ ಬಲ ನಮ್ಮಲ್ಲಿದ್ರೆ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಇರ್ತೀವಿ? ವಾಸಿಂಗ 1 Corinthians chapter 15. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பவுல் சொல்றா, நான் ஆல்ரெடி பிரசங்கம் பண்ணிட்டேன், அதனால நான் சும்மா இல்ல, மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இது மறுபடியும் 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 சொல்லப்பட வேண்டிய விஷயம், நல்ல விஷயம். மறுபடியும் சொல்லணும். இன்னைக்கு ஒரு சேலஞ்சு நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளா, நல்ல விஷயமா இருக்கிறத சுவிசேஷத்தை மறுபடியும் பேசுறவங்க கெட்ட விஷயத்தை பேச மாட்டாங்க. கெட்ட விஷயத்துக்கும் நமக்கும் ரொம்ப தூரங்க. நல்ல விஷயத்தை பேசுற நமக்கு கெட்ட விஷயத்தோட என்னங்க சம்பந்தம்? கெட்ட காரியங்களோட நமக்கு என்னங்க சம்பந்தம்? நம்ம யாரு? நல்ல விஷயத்தை பேசுகிறவர்கள், நல்ல தேவனை ஆராதிக்கிறவர்கள், நல்லவரை நாம் துதிக்கிறவர்கள். ஆகினால நாமளும் நல்லவர்கள். ஆமென். நாமளாக நாம் நல்லவர்கள் அல்ல, அவர் நல்லவரானதுனால நாமளும் நல்லவங்க. அதனால சொல்றான், again I'm reminding you. Yeah, again he is reminding. Continue to read ma. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நீங்களும் அதை எதனால ஏற்றுக்கொண்டீங்க? ஏசப்பாவை எதனால ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி, பேசிக்கான கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன் ஏற்றுக்கொண்டீங்க? ஏற்றுக்கொண்டதுனா எதனால ஏற்றுக்கொண்டீங்க? விசுவாசித்தீங்க, ஏற்றுக்கொண்டீங்க. நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்த சுவிசேஷம் இல்லைன்னா நம்மளுடைய விசுவாசம் வேஸ்ட். இந்த உயிர்த்தெழுதல் இந்த நாள் இல்லைன்னா நம்ம இத்தனை நாள் இருக்கிறது எல்லாமே வேஸ்ட். இதுக்கு விரோதமா எது வந்தாலும் அது வேஸ்ட். பவுல் அழகா சொல்லிட்டே வராரு. இதனால நீங்க சுவிசேஷத்தை என்ன பண்ணீங்க? ஒருத்தருக்கு குட் நியூஸ், ஒருத்தருக்கு பாருங்க, இப்போ எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியாது, அதோடைய வலி தெரியாது. அங்கே பூகம்பம் நடந்துச்சா,
அதில் 10,000 பேர் 400 பேர் சத்துட்டாங்களா அப்படின்னு சொன்னால் நமக்கு எங்கேயோ நடந்தால் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பக்கத்தில் நடந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு அதோடைய அத்தீக்ஷண கொத்தாகத்தை. அதை போலவே பவுல் பக்கத்திலிருந்து பார்த்து எழுதுகிற சில விஷயங்கள், நீங்க ருசித்த சில விஷயங்களை அவன் எழுதுறான். படிமா. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 முதல்ல யாருக்கு காணப்பட்டார்? இங்க இந்த ஆர்டர்ல பாருங்களேன். முதல்ல யாருக்கா? முதல்ல அப்படின்னா யாருக்கு வெளிப்பட்டாரா? முதல்ல சுவிசேஷன் சொன்னது ஒரு ஸ்திரீ தான். ஆனா எதிர்கொண்டு பட்டது யாருக்கு? முதல்ல வசனம் படிமா முதல்ல மறுபடியும். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 பாருங்க. ஃபர்ஸ்ட் யார் பேர் போடப்பட்டிருக்குதுங்க? கேபானா யாரு? பேதுரு. ஏன் பேதுருன்னா அவன் முதல்ல பகிரங்கமா சுவிசேஷத்தை பிரசங்கித்தவன். பிரைவேட்டா சொன்னவள் ஒரு ஸ்திரீ மரியா, அதை நாம பார்க்கலாம். ஆனா பகிரங்கமா சொன்னா மாத்திரம் இல்ல. இந்த பேதுரு யார் தெரியுமா? ஆண்டவரை மறுதலித்தான். யார் இந்த பேதுரு? ஆண்டவரே மறுதலித்தான். சிலுவைக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஓடிவிட்டான். சிலுவையில் இருக்கிறவர் எனக்கு தெரியாது என்று சொல்லி என்ன பண்ணிட்டான்? மறுதலித்தான். ஆண்டவர் அவனுக்கு முதலாவதாக அவன்கிட்ட வந்தார். அவர் உயிர்த்தெழுந்த உடனே கேபா என்று அவனுக்கு தம்மை காண்பித்து கொண்டார். அப்ப அவனுடைய உள்ளத்துல அவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். நான் சொல்லட்டுமா? ஆண்டவர் நம்மளை அடிக்கடி இந்த கேபாவை போல பல நேரங்கள்ல நம்ம சிலுவையை விட்டு தூரம் போன ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் கேபாவுக்கு வெளிப்பட்டது போல இன்றைக்கு முதல்ல அவர் ரெஸ்டோர் பண்ணிட்டார். நான் இன்னைக்கு சொன்ன கேபா, நான் மரித்தேன். ஏன்னா சிலுவை மரணம் அவ்வளவு பயங்கரம். அதை பார்த்த பிறகு மறுபடியும் உயிரோட வருவாங்கன்னு யாரும் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு அந்த சிலுவை மரணம் இருந்தது. ஆனா முதல்ல ஆண்டவர் கேபாவுக்கு 2 விஷயம். 1, பீட்டர் பப்ளிக்கா சுவிசேஷத்தை சொன்னா. 2வதாக தேவனை மறுதலித்தான். அதை ஆண்டவர் முதல்ல அதை ரெஸ்டோர் பண்ணிட்டார். தம்மை காண்பிப்பதற்கு முதல்ல அவர் வந்தது. இப்ப பாருங்களேன், ஊர்ல இருந்து நேரா வர்றது பெங்களூருக்கு தான் வரப்போறோம், வந்து வீட்டுக்கு தான் வரப்போறோம். ஆனாலும் வந்த உடனே யாரை பார்க்க விரும்புவோம்னா நம்ம ரொம்ப யாரை பத்தி நினைக்கிறோமோ அவங்கள பார்க்க விரும்புவோம். அதே போல ஆண்டவர் உயிர்த்த உடனே அவர் பார்த்த விரும்பினது இந்த மறுதலிச்ச பேதுருவை. ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார்னா, இதனால எத்தனையோ நேரங்களில் நாம ஆண்டவரை ஃபெயில பண்ணிருக்கலாம். we would have failed God, but God never fails. இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் ஒரு பொழுதும் நம்மளை என்ன பண்றதில்லை, புறக்கணிப்பதில்லை. நாம பல விஷயத்துல பல காரியங்களில சின்ன சின்ன விஷயத்துல ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம், புறக்கணித்து விடுகிறோம். ஆனா அதே புறக்கணித்த பேதுருக்கு ஆண்டவர் முதலாவதாக வெளிப்பட்டார். அந்த பேதுரு அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப் மாறி போச்சு. அதற்கப்புறம் பிரசங்கித்த விதம், அதுதான் நான் சொல்றேன். அவனும் சிலுவையில போட்டாங்க. அப்ப அவன் சொன்னா, என்னை ஸ்ட்ரெயிட்டா போடாதீங்க, அது ஆண்டவருக்கு மகிமை உள்ளது, என்னை எப்படி போடுங்க, தலை கீழா போடுங்கன்னு சொன்னா. டுடே ஐ எம் ட்ரைங் டு ட்ரிகர் ஒன் திங். ஏதோ நம்ம பண்டிகை கொண்டாடுவதை விட அதிகமாக தேவனுக்காக நாம் வாழ்வதுதான் முக்கியம். தேவனுக்காக வாழ்வதுதான் முக்கியம். மரண பரியந்தம் அவருக்காக நிற்பதுதான் முக்கியம். ஆண்டவர் என்ன செய்தாரு, அவனுக்கு வெளிப்பட்டார். அவன் அதற்கு பிறகு சொன்னானா, பேதுரு பத்தி நீங்க ஹிஸ்டரி படிச்சு பாத்தீங்கன்னா, they crucified him upside down. Peter was crucified upside down. What a beautyங்க. கர்த்தருக்காக எப்படி மாறிட்டான் பாருங்க. உயிர்த்தெழுந்தவருடைய வல்லமை என்றால் அப்படி இருக்கும். உயிர்த்தெழுடைய வல்லமை ருசித்தவர்கள் அப்படி இருப்பார்கள். ஒருத்தர் பத்தி நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாது. செய்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாருன்னு அவர் பேரு ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அவரு சைக்கிள் வச்சுட்டு அந்த சைக்கிள்ல ஒரு சின்ன ஒரு கேஸ், அப்பெல்லாம் கேஸ் ஸ்டவ் இல்லை, இந்த கெரோசின் ஸ்டவ், ஒரு படி கொஞ்சோண்டு அரிசி, கொஞ்சம் ஏதோ ஒரு காய் இருக்கும் கஞ்சி வச்சுக்கிறதுக்கு. ஒரு சைக்கிளில் அவரோட பெட்டு, ஒரு ஃப்ளாஸ்க்கு வச்சுட்டு என்ன பண்ணுவாராம், அந்த சைக்கிளில் ஃபுல் இந்தியா ஃபுல்லு சுற்றி
நீங்க எங்கன்னா பார்க்கலாம், ஒரு ஒரு செவுர்த்து மேலேயும் இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தம் பாவங்களை ரட்சிக்கும், இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ ரட்சிப்பு உண்டு அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்லயும் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு இடத்துல ஒரு அந்த பிங்க் பேனா மாத்திரம் வச்சிருப்பாராம். அவருக்கு வேற எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு சைக்கிள் தான். அந்த சைக்கிள்ல ஒரு இந்தியா ஃபுல்லும், ஆந்திரால மாத்திரம் 5 முறை போய் ஒவ்வொரு இடங்களிலும் சின்ன பிள்ளை கிரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அங்க எழுதிருக்கிறது என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தினாலே ரட்சிப்பு உண்டு, இயேசுவை நம்புகிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று ஒவ்வொரு இடத்திலும். நல்ல ஏழப்பட்ட ஒரு மனுஷன், அவர்கிட்ட எந்த ஒரு பெரிய பெரிய எதுவுமே கிடையாது. ஆனா அவருக்குள்ள இருந்த அந்த வாஞ்ச, அவருக்குள்ள இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லிதான் ஆக வேண்டும், இந்த சுவிசேஷத்தை, அதுதான் இந்த உயிர்த்தெழுத வல்லமை. ಈ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ನಾನು ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, நான் மாத்திர அனுபவிச்சதுக்காகல. அதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் சும்மா இருக்க முடியாது, அது வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கும். he went throughout all the states, எல்லா ஸ்டேட்ஸ்லயும், எல்லா கேபிட்டல் சிட்டிஸ்லயும், எல்லா வில்லேஜஸ்லயும் அந்த சைக்கிள்ல சில நேரங்கள்ல நடந்து ஒவ்வொரு இடங்களிலும் போய் எங்கெங்க ப்ராமினென்ட்டான இடம் இருக்குதோ அந்த சிட்டியில எங்க எல்லாரும் கண்ணில் பட முடியுமோ அங்க அவருடைய கையெழுத்துல எழுதிட்டு எழுதி கொண்டே இருந்தாராம். ஒரு நாள் அவரை வந்து ஒரு பாஸ்டர் வீட்டில் வந்து அந்த ஊரில் அங்கே எழுதுறதுக்காக வந்து தங்கியிருந்த போது வெறும் கஞ்சி போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாராம். அப்போது அவங்க கேட்டாங்களாம், ஏன் சார் நீங்கள் கஞ்சி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, வெறும் கஞ்சி? அவர் சொன்னாராம், எதனா ஒரு காய்கறி போட்டு சாப்பிடலாம் இல்லை, எதோ வெறும் கஞ்சியே கொடுக்குறீங்களே. அவர் சொன்னாரா, இந்த காய் வாங்கி அதை சமைச்சு அதை சாப்பிட்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடும், இல்லைன்னா ஒரு அவர் ஆகிடும். இந்த அவர் எத்தனையோ ஆத்மா இறந்து போயிடுறாங்க, எத்தனையோ ஆத்மாவுக்கு இந்த சுவிசேஷம் இல்லாமல் போயிடும். இந்த அவர் கூட நான் மிஸ் பண்ண விரும்பலை. நான் 4 மணி நேரம், அவர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குவாராம். நைட்டு விடிய எங்கெல்லாம் ஒரு மனுஷங்க காரு பங்களா இல்லை எந்த வசதியும் தேவையில்லை சுவிசேஷம் சொல்றதுக்கு. நான் சொல்றேன், ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಕ್ಕೆ ಏನ್ ಬೇಡ, ಜೀವನ இருந்தா போதும். சுவார்த்தை ಹೇಳಕ್ಕೆ ஏன் சாக்கு? ஏன்னா அந்த சுவிசேஷம் அவங்கள பிழைக்க வைக்கும். அந்த முதல்ல நம்ம விசுவாசிக்கணும், இந்த சுவிசேஷம் என்ன பிழைக்க வைக்குதுன்னு நான் விசுவாசித்தாதான் மத்தவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லுவேன். மத்தவங்களுக்கு நான் ஏன் சொல்லணும்? ஏன்னா அவங்க அழிந்து போக கூடாது. எனக்கு யாரோ சொன்னாங்க, இன்னைக்கு நான் இங்க நின்று கத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்பா போயிடுச்சு, இன்னைக்கு நான் இங்க நின்று கத்துக்கிட்டு இருக்கிறேன். அதே போல தானே பல நேரங்கள்ல நாம மறந்து போக விடக்கூடாத ஒரு விஷயம் இருக்கு. தேவ பிள்ளையே, இவரை குறித்து நான் யோசித்து கொண்டிருந்தேன். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயங்க இந்த மனுஷன் கிட்ட இருந்த ஒரு விஷயம். ஹல்லேலூயா. படிங்க, இப்போ படிங்க. கேபாவுக்கு பன்னிருவருக்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான, பாருங்க, அதுக்கு பிறகு எத்தனை பேருக்கு வெளிப்பட்டாரா? 500 பேருக்கு வெளிப்பட்டார். இப்போ 500 பேருக்கும் 500 பேர் என்ன பிரமிலையா இருந்திருப்பாங்க. சில பேர் உயிர்த்தெழுந்தல நம்புறது இல்லை. ஆனா நான் சொல்லட்டுமா, 500 people at a time எல்லாரும் ஒரு பிரமிலா இருந்திருப்பாங்க. ஏதோ ஒருத்தருக்கு பிரம வரலாம், எல்லாருக்கும் பிரம வந்துருமா? எல்லாரும் இமேஜின் பண்ண முடியுமா? 500 people இருக்கிற இடத்துல தேவன் வெளிப்பட்டார். ஏன் ஒரு பேதுருக்கு வெளிப்பட்டார், அப்புறம் இந்த 500 பேர் அட் அ டைம். 500 பேர்னா இப்ப பாருங்க, இப்ப பெங்களூர் மாதிரி இடங்கள்ல 500 பேர் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா நீங்க வந்து வில்லேஜஸ்ல எல்லாம் போனீங்களா, இன்னும் கூட யாருன்னா புதுசா அந்த தெருவுக்கு வந்தா எல்லாருக்குமே தெரியுமா இல்லையா? ஏன் அங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்ப ஆண்டோடைய நாட்களில 500 பேர்னா அங்க இருக்கிற மொத்த பேருக்கும் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அங்க தெரிஞ்சது, நிறைய பேருக்கு அவர் தம்மை காண்பித்தார் என்ற அர்த்தம். அதனால if some people are saying falsely, இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நம்ம விலகி இருக்கணும். he appeared to all the people at a time, 500 people. சரி, படிமா இப்போ. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள்.
சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் பின்பு யாருக்கு வெளிப்பட்டார்? யாக்கோபு. யாக்கோபு என்றால் ஜேம்ஸ் in English. He appeared to James. Who was James? யாருக்கு தெரியும்? சீஷன். இந்த யாக்கோபு மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அவர்கள் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிரிந்த 4 குமாரர்கள் இருந்தார்கள். அதுல ஒருத்தர் தான் இந்த யாக்கோபு. மரியாளுடைய நிறைய பேர் என்ன கல்ல இருந்து கொல்லுவாங்க, ஆனா பைபிள்ல இருக்கிறதான் சொல்றேன். மரியாளுக்கு என்ன இருந்தாங்க? இயேசுக்கு அப்புறம் பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல யாக்கோபு ஆண்டவருடைய சகோதரனா இருந்தார். உயிரோடு இருந்த நாட்கள்ல அவர்கள் நம்பவில்லை. ஆண்டவர் 30 வயசுல வீட்டை விட்டு வெளியில போய் ஊழியம் செய்யும் போது அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் இதே யாக்கோபு, நான் சொல்றேன், ஆண்டவர் யாருக்கெல்லாம் தம்மை காண்பித்தாரோ அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கலாம். இதே யாக்கோபு சிலுவையில் அவன் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தான். இந்த யாக்கோபு யாரு? ஆண்டவருடைய சகோதரன். He was brother to Jesus. ஆண்டவர் மட்டும்தான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பிறந்தவர். சத்தியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் மாத்திரம்தான் தேவனாய் பிறந்தவர். அதுக்கப்புறம் மரியாளுக்கு இருந்த வேற பிள்ளைகள் இருந்தார்கள், குமாரர்களும் குமார்த்திகளும் இருந்தார்கள். அதுல 4 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த ஒரு குமாரர் தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு ஆண்டவருக்கு உத்தம சீஷனா இருந்தார். யாக்கோபு இதற்கப்புறம் அவரை ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். ஆண்டவருக்கு சீஷனாய் மாறினான். அவன் இரத்த சாட்சியாய் மரித்தான். அதுதான் the power of salvation. இந்த மனுஷன், இவருடைய பேர் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஊழியக்காரர் அந்த சைக்கிள்லயே நடந்து போனவர், அவருடைய வாழ்க்கையில நான் ஏன் சொல்றேன், அந்த என்கவுண்டர் என்ன பவர், the power of resurrection. இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்லுவோம், சுவிசேஷத்தை மறைக்க மாட்டோம், சுவிசேஷத்துக்காக என்ன வந்தாலும் நிற்போம். சுவிசேஷம் நம்ம வாயில இருக்கும், சுவிசேஷம் நம்ம இருதயத்தில் இருக்கும். சுவிசேஷம் நம்ம படுத்தாலும் தொறுங்கினாலும் எங்கே இருந்தாலும் அதுக்கு நெருப்பை போல நம்மளை என்ன பண்ணி கொண்டிருக்கோம். இப்ப சொல்லுங்க, என் கணவர் ரட்சிக்கப்படலைன்னா எனக்கு பரவாயில்லையா? என் பக்கத்து வீட்டுல இருக்கிற என் ஃப்ரெண்டு ரட்சிக்கப்படலைன்னா பரவாயில்லையா? ஒருத்தர் ஆண்டவருடைய சத்தியம் கேட்காம மரித்து போனா பரவாயில்லையா? பரவாயில்லையா? உங்களையே கேட்டுக்கோங்க ஒரு கொஸ்டின். ஆண்டவர் கேட்க மாட்டாரா? Is he not bothered about this ரட்சிப்பு, இந்த சுவிசேஷத்தை குறித்து? Is he not going to ask me? எனக்கு அப்படியே நடுக்கம் வருதுங்க. இன்னும் நம்ம பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த சுவிசேஷம் அவர்களுக்கு போய் அவர்கள் செவில விழுந்தால்தான் அவர்களுக்கு பரலோக ராஜ்யம். யாருக்கு இன்னும் ரட்சிக்கப்படலையோ, உங்க நிமித்தமாக நீங்க விசுவாசித்தீங்கன்னா, நீங்க இந்த உயிர்த்தெழுத வல்லமை உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, நீயும் நானும் சும்மா இருக்க மாட்டோம். நீயும் நானும் சும்மா இருக்க மாட்டோம். தேவ பிள்ளைய, இந்த உயிர்த்தெழுத வல்லமை அப்படிப்பட்ட வல்லமை. இது என்னை சும்மா இருக்க ஒட்டாது. This will not make me keep quiet. என்னை தூங்க விடாது. எப்படி ஆகலும் அவர்களுக்காக கர்ப்ப வேதனை பட எனக்கு அது உந்தி தள்ளும். பாருங்க, அவன் சொல்றான், யாக்கோபுக்கு வெளிப்பட்ட பிறகு அவன் இரத்த சாட்சியாய் ஆண்டவருக்காக மரித்தான். அப்புறம் 4 இன்னும் படிங்க, தொடர்ந்து படிமா. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு இததான் நான் ஹைலைட் பண்ண போறேன். அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. அவன் சொல்றான், அந்த காலத்துல இருந்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி தெரியுமா ஆண்டவர் தொட்டார்? அவனை ஆண்டவரை துன்பப்படுத்தினா, ஆண்டோட ஜனங்களை துன்பப்படுத்தினா, அவனுக்கு ஆண்டவர் தோன்றினாரு. அந்த என்கவுண்டருக்கு அப்புறம் அவன் வாழ்க்கைய மாறிடுச்சு. யாருக்கு சண்டை போட்டானோ அவங்களுக்கு எதிர்த்தாக நின்னுட்டான். யாரு மேல வெறி வச்சிருந்தானோ அவங்களுக்காகவே அவன் மரிக்க ஆயத்தமாயிட்டான். இந்த பவுல் கூட பயங்கரமான ஒரு மரணத்தை சந்தித்தான் பார்க்கிறோம். இவன் பவுல் சொல்றான், எல்லாரை விட நான் ரொம்ப என்ன தெரியுமா என்ன சொல்றான்? படிமா, அது மாத்திரம் படிமா மறுபடியும். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை சொல்றான், நான் அப்போஸ்தலர்ல நான் ரொம்ப தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினேன். அவனுடைய இன்ட்ரோடக்ஷன்,
நான் தேவனுடைய சொல்றேன், சபையை இன்னைக்கு யாரெல்லாம் விரோதமா பேசுறாங்களோ அவங்க ஒரு என்கவுண்டர் வேணும். நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு என்கவுண்டர் உண்டாகட்டும் ஆண்டவரே, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் கொடுங்கப்பா, அவங்களையும் அப்போஸ்தலனாக மாற முடியும். ஒரே என்கவுண்டர் அப்போஸ்தலனாக மாறிடுச்சுங்க. அவனை அவ்வளோ எதிர்ப்பா நின்னவங்க என்ன ஆயிட்டாங்க? அப்போ அதுதானே உயிர்த்தெழுந்த வல்லமை. அது வல்லமை வல்லமை வல்லமை. அதே உயிர்த்தெழுந்த இயேசு உயிரோடு இருந்தப்போ இயேசுவே அவனுக்கு தெரியல. ஆனா உயிர்த்தெழுந்த பிறகு after he rose he met him. After he rose he met him. Amen. படிமா, இது படிமா. தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவன் சொல்றான், நான் எந்த விதத்திலும் என்ன இல்லை, எனக்கு எந்த யோகியதை இல்லை, அருகதை இல்லை. இப்ப பாருங்களேன், எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. பாஸ் மார்க் 35 வச்சுக்கோங்க. 35க்கு மேல வாங்கினாதான் பாஸ். அப்போ ஒருத்தவங்க வந்து 34 வாங்கியிருப்பான், இன்னொருத்தன் 32 வாங்கியிருப்பான். இந்த 32 வாங்கினவன் ரொம்ப ஐயோன்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது 34 வாங்கினாலும் பாஸா ஃபெயில் தானே. ஆனா இந்த 34 வாங்கினவன் 32 கிட்ட போய் சொல்லுவான், நான் 34 வாங்கிட்டேன். அப்புறம் இந்த 32க்கு என்ன ஆயிடும்? அவனும் ஃபெயில்ன்றது மறந்துடும். அவன் 34 வாங்கிட்டான், நான் என்ன வாங்கிட்டேன்? 32 வாங்கிட்டேன். இந்த 32 வாங்கினவன் இன்னொருத்தன் இருப்பான், அவன் 30 வாங்கியிருப்பான். அவனுக்கு என்ன ஆறுதல் தெரியுமா? நானாச்சு 32 வாங்கினேன், அவன் என்ன வாங்கிட்டான்? 30. அப்போ ஒருத்தர் இப்ப என்ன தெரியுமா, நம்ம உலகத்துல இப்படிதான் காம்படிஷன். எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டது தெரியல, தன்னுடைய நிலைமை தெரியல. ஆனா நம்மளை விட கொஞ்சம் ஆறுதல் மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேதனை கொடுக்கிறது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்றான்? இப்படி இருக்கும்போது இந்த கிரேஸ் மார்க் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க? கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. இந்த கிரேஸ் மார்க் கொடுக்கும்போது 5 அதாவது அந்த பாசிங் மார்க் கொடுப்பாங்க. அப்ப என்ன கொடுப்பாங்க? இந்த 30 இந்த 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 34 வாங்கினவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? 2. 34ஓட 5 ஏட் பண்ண மாட்டாங்க. கிரேஸ் மார்க் என்னமோ 5 தான். ஆனா 34 வாங்கினவனுக்கு எவ்வளவு ஏத்த மாட்டாங்க? 35 ஏத்துனா எவ்வளவு ஆயிடும் சொல்லுங்களேன்? மேத்ஸ் 39 ஆயிடும். 39 பண்ண மாட்டாங்க. 32 வாங்கினவங்களுக்கு 5 போனா எவ்வளவு வரும்? 37. சொல்லுங்களேப்பா, 37. உங்க அழகான மூஞ்சை நான் பாக்குறேன், அதனால சொல்லுங்க. 37 ஆயிடும். ஆனா கொடுக்க மாட்டாங்க. இந்த 30 வாங்கினவங்களுக்கு 5 ஆட் பண்ணுவாங்க, அது என்ன ஆயிடும்? 30. இப்போ எல்லாருக்கும் கலக்கும் போது இந்த 3 பேர்ல யார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. 34 வாங்கினவனா, 32 வாங்கினவனா, 30 வாங்கினவனா? யாரு? இந்த 30 வாங்கினவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏன்னா இந்த கிரேஸ் என்ன பண்ணிச்சு? எல்லாரையும் ஈக்குவல் ஆக்கிடுச்சு. நீயும் தோத்தவன் தான், நானும் தோத்தவன் தான், நம்ம எல்லாருமே தோத்தவங்க தான், நம்ம எல்லாருமே பாவிகள் தான், நம்ம எல்லாருமே அருகதையற்றவங்க தான், நம்ம எல்லாருமே எல்லாவற்றிலும் கீழானவர்கள் தான். ஆனா கிருபை நம்மளை ஒரே ஒரு ஜனமங்கமாக மாற்றிவிட்டது. கிரேஸ், இந்த கிருபையில எந்த உயர்வும் தாழ்வும் இல்லை. அதுக்கு தான் கிறிஸ்தவர்களுக்கு ஜாதி இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு உயர்வன் பணக்காரன் கேளு என்று இல்லை. கிறிஸ்தவர்கள் அதை பார்க்க கூடாது. ஏனென்றால் நாம் கிருபைனால, நான் முன்னாடி எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா, என்னுடைய கஷ்டம் என்ன தெரியுமா, நான் எப்படி இருந்த தெரியுமா? நோ 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 நோ. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா, எல்லாருமே லாஸ்ட் காட்ஸ் க்ளோரியா, எல்லாருமே ஆல் சின்ட், all of us எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையை, we lost the glory of God. அப்படி ஒரு நமக்கு கிரேஸ் ஆட் பண்ணப்பட்டதுங்க. அதுதான் சொல்றான் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் என்ன இருந்தேன்? ஒண்ணுமே இல்லை. அவங்களெல்லாம் கணக்கு போட்டா நான் ஒண்ணுமே இல்லை. ஆனா எல்லாருமே ஈக்குவல் பண்றது கிருபைங்க. அதுக்கு தாங்க நம்ம உயர்ந்தவங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவரே, என்ன நம்ம எது 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 நம்ம மேன்மையை பாராட்ட முடியும்? எதை குறித்து நம்ம பெருமையா சொல்ல முடியும்? எதுவுமே இல்லையே. அங்க பார்த்தா எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. எல்லாமே அந்த கோட்டுக்கு கீழே தானே இருந்தோம். எல்லாருமே we were under the
அண்டர் த மார்க், அண்டர் த ஸ்டாண்டர்ட். ஆண்டவர் தான் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. கிருபை அப்படிப்பட்டது. கிருபை இஸ் ஆல். அதுதான் சொல்றான் அப்போஸ்தலன் பவுல், அந்த கிருபையினால் தான் நான் ஈக்குவலா இருக்கிறேன் இன்னைக்கு. யாரும் அதனால் யார் இல்லை, குருக்கனும் இன்றில்லை யூதனும் இன்றில்லை. யாருமே பெரியவன் இல்லை சின்னவன் இல்லை. தொடர்ந்து படிங்களேன். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர் சொல்றாரு, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வேஸ்டா போகல. இந்த நான் சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க, இந்த ஊழியக்காரருடைய சாட்சி சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க, அது ரொம்ப ಬಾಧಿಸಲ್ಲ. ಅದ ನಾನು சொன்னேன், ಕೆಲವೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನು ತುಂಬ ಹಂಗೇ ಏನು ಮಾಡಿಬಿಡುತ್ತೆ, ಸೆಳೆದುಕೊಂಡ್ಬಿಡುತ್ತೆ, ನಾವು ಮರೆಯೋಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಕೆಲವರ ಸಾಕ್ಷಿ. இவர் ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டாராம். இப்படியே சுவிசேஷம் சொல்ல 12 மணி ஆயிடுச்சு. ஜோரா ரொம்ப இருட்டிக்கிட்டு வந்துடுச்சு. ಆ ಊರಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ತುಂಬ ದೂರ, ಆ ಊರಿಗೆ ಅವ್ರು ಹೋಗಿ ತಲುಪಬೇಕಾದ್ರೆ ತುಂಬ ದೂರ. ಅವ್ರು ನಡ್ಕೊಂಡು ಏನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ನಡ್ಕೊಂಡು ಇದೆಲ್ಲ ಹಾಕ್ಕೊಂಡು, ಯಾಕೆ ಅಲ್ಲೆಲ್ಲ ಬರಿಬೇಕು, காடலிருவா மரங்கள் மேலே கூட பறந்துட்டாரன்ತೆ. அப்போ அவர் நடக்க போகும்போது நைட் ஆயிடுச்சு, இருட்டுன்னு வந்துடுச்சு, ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே உங்களுடைய ஐ பிலீவ் இந்த யுவர் ரெசரக்ஷன் பவர் லார்ட். அங்கேருந்து செடியிலேருந்து ஒரு பெரிய ஒரு கோலை முறிச்சு ஒரு ரவுண்டு போட்டாராம். ரவுண்டு போட்டு, ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, ஜீவனுள்ள உங்களுடைய வல்லமை, அங்கே நிறைய பாம்புகள், தேளு, எப்படி இருக்குன்னு யோசிங்க. நிறைய சிங்கம் கூட அங்கே இருக்குதான், யானைகள் இருக்குதான். ಅಂಥ ಜಾಗದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿಬಿಟ್ರು, ಒಂದು ಸರ್ಕಲ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅದರೊಳಗೆ ನಾನು ಹಿಂಗೆ போய் படுக்க போகிறேன், ஏன்னா நான் இங்கே படுக்க போகிறேன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அவர் கொண்டு வந்து அந்த சின்ன பெட்ஷீட் போட்டுட்டு தூங்கிட்டார். கார்த்தால எழுந்துச்சு பார்க்கும்போது, when he got up in the morning, அங்கே நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்துச்சான். ಸಿಂಗಂ, ಆನೆ, ಪಾಂಬು, ಎಲ್ಲ ಹಾವು ಎಲ್ಲರದ್ರ ಏನಿತ್ತು ಗುರುತು, ಕಾಲು ಪಾದ ಚಿಹ್ನೆಗಳು ಅಲ್ಲಿ ಇತ್ತಂತೆ. ಎಲ್ಲ ಗುರುತಿನ ஞான இவரை தொடவே முடியல. அதுதாங்க உயிர்த்தெழுந்த வல்லமையின் ருசி. உயிர்த்தெழுந்த வல்லமையின் ருசி தேவ பிள்ளையே. டோன்ட் எவர் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் ரெசரக்ஷன். தட் இஸ் த பவர் ஆஃப் ரெசரக்ஷன். கர்த்தருடைய சித்தம் இல்லாம என்னை யாரும் தொட முடியாது. கர்த்தருடைய சித்தம் இல்லாம என் வாழ்க்கை யாரும் எடுக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஆமென். அப்போ காத்தால ஆயிடுச்சு, இவர் நடந்துட்டே போயிட்டே இருக்கிறாரு. அங்க தூரத்துல இந்த ஸ்விஃப்ட் டிசைர் கார் தெரியுமா, ஸ்விஃப்ட் டிசைர் காரு, அங்க யாருமே இல்லாத இடத்துல ஒரு கார் வந்துட்டே இருக்குதான். இவர் பாட்டுக்கு நேராக நடந்து போனார். போன உடனே தட் கார் ஸ்டாப்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அண்ட் அந்த கார் ஸ்டாப் பண்ணி, இவர் பேர் சாந்தாராவ், அவரும் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்ட நாள் ஸ்டார்ட் பண்ண காரியம்தான் அவர். அப்போது ஒரு டிசைர் கார் வந்து நின்றுச்சான். நின்று இறங்கிட்டு அவர் கேட்டாங்களாம், இறங்கிட்ட உடனே அவர் கேட்டாங்களா, ஏன் நடந்து போனீங்களா, காரில் ஏறிக்கோங்க, ஏறிங்களா, காரில் வரீங்களா, அது எங்கே போனோம், இந்த ஊருக்கு போனோம், சரி நாங்களும் அங்கே தான் போகிறோம் வாங்க சொல்லி காரில் உட்கார வச்சாங்க. காரில் இவர் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உக்காந்தாரான். உக்காந்த பிறகு, எதுக்காக இங்கே வந்து இருக்கிறீங்க, ஏன் இப்படி நடந்து போயின்னு இருக்கிறீங்க? அவர் சொன்னாராம், நான் எங்கேயும் ஆண்டோடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொன்னாராம். அப்போது இவ்வளோலாம் நீ ஆண்டருக்காக செய்றியா, அவர் என்ன உனக்காக செய்தார் அப்படின்னு நீ நடந்து வரியே, ஒரு அட்லீஸ்ட் இவ்வளோ கஷ்டப்படுறியா, என்ன உனக்கு அப்படி என்ன உனக்கு கிடைச்சிது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இவர் சொன்னாரா, எதனா உனக்கு எதனா ஹெல்ப் பண்ணாரா அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாரா, பண்ணாரு. என்ன சொல்ற, என்ன ஹெல்ப் பண்ணாரு? இதோ நீங்க வந்தீங்களே, நான் உங்களை கார் வேணும்னு கேட்டேனா இல்லை, நீங்க உள்ளார உட்கார வச்சுன்னு கேட்டேனா இல்லை, நீங்க இப்போ நீங்களே என்ன பண்ணீங்க, வாங்கன்னு சொன்னீங்க. நீங்களே, எங்க தேவன் அப்படிதான், எங்களுக்கு என்ன தேவையோ, எப்ப தேவையோ, என்ன வேணுமோ அதை அவர் அறிந்திருக்கிறார். நாங்க அவருக்காக ஓடுறோம், அவர் எங்களுக்காக என்ன வேணுமோ செய்யறாரு. கொஞ்சம் அவங்களே யோசிச்சாங்களாம், ஏன்னா என்ன சொல்ல முடியும், ஒருத்தர் மூர்த்தி ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் சொன்னாங்களா, சரி நைட் எங்க இருந்தீங்க? இதோ இந்த காட்டில் தான் படுத்துட்டு இருந்தேன். ஒண்டியாவா? ஆமா. எப்படி? ஒன்றும் இல்லை, நான் பாட்டுக்கு ஒரு சர்க்கிள் போட்டேன், சர்க்கிள்குள்ள படுத்துட்டேன். வந்து என்ன வந்தது, ஆனை வந்தது, சிங்கம் வந்தது, எதுவுமே என்ன தொடலை. அவங்க அப்படியே ஷாக் ஆயிட்டாங்களாம்.
என்ன பண்ணாங்களாம்? சாப்பிட்டியான்னு கேட்டாங்களாம். They asked him whether you ate. They asked him whether you ate. He said, I didn't eat. Just listen to me. பாருங்க, கவனிங்க. அவர் சொன்னாரா, நான் என்ன பண்ணல, சாப்பிடல. போய் ஹோட்டலில் போய் நல்லா ரெண்டு சப்பாத்தி வாங்கி கொடுத்தாங்க. இவருக்கு தெரிஞ்ச ஹிந்தியில், இவருக்கு ஹிந்தி தெரியாது, தெலுக்காரு, நல்லா அப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டாராம். அப்புறம் அவங்க ரெண்டு ரொட்டி வாங்கி கொடுத்து திருப்பி இன்னும் 4 ரொட்டி நல்லா சாப்பிட்டு அவர் சொன்னாராம், ஒன்று எனக்கு நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தது ஒரே ஒரு விஷயந்தான். நான் உங்களுக்கும் ஒரே ஒரு பேப்பரில் எழுதிடுறேன் அன்ட்டு அவங்களுக்கும் எழுதி கொடுத்துட்டாராம். கர்த்தர் யாரை வேணாலும் தொட முடியுங்க. ஒன்று தான். இன்னைக்கு ஒரே ஒரு பொறுத்தனை, உயிர் தெழுந்த வல்லமையில் நான் நடக்கணும் ஆண்டவரே. இப்படிதான் ஆண்டவரே உயிர் தெழுந்த வல்லமை இருக்கும். சுவிசேஷத்துக்காக நான் நிற்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன இவங்க என்ன நினச்சிக்குவாங்க, அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, ஐயோ நான் இன்னைக்கு எனக்கு புது ட்ரெஸ் இல்லையே, எனக்கு அது இல்லையே, கேட்காதீங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்கும் சொல்கிறேன், அப்படி எனக்கு இங்கே தான், எனக்கு இப்படி தான் வாழ்க்கை. கர்த்தரும் வாழ்க்கையை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உனக்கு என்ன தேவையோ அவர் கொடுப்பார். எனிபடி ஹியரிங் மீ? நானும் நீயும் தேட வேண்டியதில்லை. நான் சொல்கிறேன், ஈவன் லைஃப் பார்ட்னரை நாம் தேட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ஏற்ற லைஃப் பார்ட்னரை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஆமென். நம்ம பிள்ளைகளுக்கு செய்வார், கர்த்தர் செய்வாருங்க. நேர்த்தியா இருக்குங்க, உயிர் தெழுந்த வல்லமை இருக்குது. நமக்கு இப்படி வாஞ்ச இருந்தா, அப்படி வாஞ்ச உள்ளவர்களே நமக்கு வாழ்க்கையில கொண்டு வருவார். ஆமென். அப்படி இல்லையா, இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீ நடக்க ஆரம்பி. நான் எனக்கு நான் சொல்லிக்கொள்வது, நான் சபைக்கும் சொல்வது, நாம நடக்கலாம். நம்மளை பார்த்து அது கண்டேஜியஸ். ஒருத்தருக்கு கோல்டு வந்தா எல்லாருக்கும் சொன்னாங்க, கோவிட் வந்தப்போ. அதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸான்னு ஒன்று வந்துச்சு, H1N1 என்னமோ. அது யாருன்னா தொட்டா கூட என்ன ஆயிடுமா, தொட்டா கூட வந்துருமா. பக்கத்தில் உட்கார வேண்டாம், அவங்க சீன் தும்முனா என்ன ஆயிடும், எல்லாருக்கும் சூன்னு வந்துருமா. அப்படி இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட நான் இருக்கும் பொழுது, ரட்சிப்பு இருக்கிற இந்த பெரிய வல்லமையை நான் எப்படி கண்டேஜியஸா இருக்காம முடியும்? இது கண்டேஜியஸ் என்னன்னு தெரியுமா? தொத்திக்கொள்ளும். ಏನಂತಾರೆ ಅದಕ್ಕೆ? ಅಂಟು ರೋಗ ಅಂತ ಬರುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ನಾನು ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಅಂಟು ರೋಗ ಇಲ್ಲ, ಇದು ಅಂಟು ಯೋಗ. ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? ಅಂಟು ಹೇಳಿಪ್ಪ ಕನ್ನಡದಲ್ಲಿ. ಅಂಟು ಯೋಗ. தொத்திக்கிற வியாதி இல்ல, தொத்திக்கிற பலன், தொத்திக்கிற ரட்சிப்பு, தொத்திக்கிற மகிமை, தொத்திக்கிற பலன், வல்லமை, தேவ கிருபை. இது தொத்திக்கொள்ளும். இது அப்படியே let it become a contagious thing. நான் இருக்கிற இடங்கள் எல்லாம், ஆப்பா உம்முடைய வல்லமை அவர்கள் ருசிக்கட்டும், நாதா உம்முடைய கிருபை அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த உயிர்த்தெழுந்த நாளில உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Happy Resurrection Day.